Hello friends, welcome to our channel. TNTEU பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 15th அன்னைக்கு. அது என்ன அப்டேட்னு பாக்கும்போது ARREAR எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஃபீஸ் கலெக்ட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சொல்லிருக்காங்க அப்படினா principals are requested to collect the ARREAR examination fees. Those who are studying அப்படி இல்லனா passed out candidates. academic yearsum கொடுத்திருக்காங்க 2017 ல இருந்து 2021 வரைக்கும் வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன்ல வருவாங்க. அதே மாதிரி 2021 ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன்ல இருக்க லிஸ்டும் கொடுத்திருக்காங்க. இயர் பை வைஸ் வந்துட்டு என்னென்ன செமஸ்டர் இருக்கு, என்னென்ன நான் செமஸ்டருக்கு எந்த வருஷம் அப்படிங்கறதும் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு தியரி பேப்பருக்கும் B.Ed and B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு 200 rupees, M.Edக்கு வந்துட்டு 300 rupees, BSc B.Ed BA B.Ed பொறுத்த வரைக்கும் 200 rupees. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்க்கு ஆல் B.Ed M.Ed BSc B.Edக்கு 100 rupees வரும். ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் B.Edக்கு கிடையாது. M.Edம் BSc B.Edக்கும் வந்து பார்த்தீங்கன்னா M.Ed பொறுத்த வரைக்கும் 650. அதில் ஏதாவது அரியர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி BSc B.Ed BA B.Ed படிக்கிறவங்களுக்கும் ப்ராக்டிக்கலில் ஏதாவது அரியர் இருந்ததுன்னா 600 rupees பே பண்ணணும். 24/6/2022 நம்ம வந்து பே பண்ணிக்கணும் வித்தவுட் பெனாலிட்டி. வித் பெனாலிட்டியோட நீங்கள் வந்து ஜூன் கடைசி வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது 36/2022 வரைக்கும் பண்ணிக்கலாம். பெனாலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா principals of colleges are informed to communicate and collect the ARREAR examination fee from the students both non-semester and semester. அவங்களுடைய அரியர் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் கன்சர்ன் காலேஜஸில் போயிட்டு உங்கள் பிரின்சிபல்ஸ் கிட்ட நீங்கள் பே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சொல்லியிருக்காங்க. நான் செமஸ்டர் பேட்டர்ன். கைண்ட்லி லாகின் அண்ட் சப்மிட் த அரியர் டீட்டெயில்ஸ் ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் இன் அ கிவன் லிங்க் விச் இஸ் அவைலபிள். யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் என்ன எக்ஸாமுக்கு என்ன கட்டுறாங்க, செமஸ்டர் நான் செமஸ்டர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் மேக் லாக் அவுட் அண்ட் தென் லாகின் டு வியூ அண்ட் பிரிண்ட் த ஆல்ரெடி என்டர்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே காலேஜஸில் பிரின்சிபல் பண்ண வேண்டியது. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வேண்டியது என்னென்னா யாருக்கெல்லாம் அரியர் இருக்கோ அவங்க எல்லாரும் வந்துட்டு டைரெக்டாக அந்தந்த காலேஜஸில் போயிட்டு உங்கள் பிரின்சிபல்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபீஸை பே பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ ரிசீவ்டு ஃப்ரம் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அதர் தென் தி அகடமிக் இயர்ஸ் மென்ஷன்ட் அபவ் வில் நாட் பி ரீஃபண்டட். இப்போ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே இருக்கவங்க இல்லாமல் யாராவது பார்த்துட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அரியர் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அகடமிக் இயர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்தில் இருக்கக்கூடியவங்க அரியர் எக்ஸாம் எழுதணும்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும்.